தமிழ் பணிச்சம்மன் தத்துவஞன் ஜெகநாதன் அவர்கள் இருக்கிறார். அவரும் நீண்ட நேரமாக காத்திருக்கிறார். தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். வாழிய பாரதி சிறு தகவலோடு என் கவிதையை வழங்குகிறேன். தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரு. தேவையான பொருட்களை வாங்கி வருகிறேன் என்று எட்டயபுரம் மன்னருடன் சென்னைக்கு சென்று திரும்பி வந்த பாரதியுடன் மூட்டைகள் வந்தன. புடவைகள், வெள்ளி பாத்திரங்கள் இன்ன பிற இருக்குமென எண்ணி மூட்டைகளை ஆவலுடன் பிரித்த பின்னே செல்லம்மாவுக்கு வந்தது கோபம் முன்னே. மூட்டையில் இருந்தது புறநானூறு, அகநானூறு, திருக்குறள், சிலப்பதிகாரம் உள்ளிட்ட புத்தகங்களாய் இருந்தன. ஒரே ஒரு புடவை மட்டும் ஏளனமாய் சிரித்தது. மன்னர் கொடுத்த பணம் எவ்வளவு? செல்லம்மாள் வினவ 500 என பகிர்ந்து பணப்பையை நீட்டினார் பாரதியார். ரூபாய் 15 மட்டுமே இருந்தது. செல்லம்மா, பணத்திற்கு ஆசையுறாதே. அழியும் பணத்தை கொண்டு அழியாத செல்வங்களை வாங்கி வந்துள்ளேன். என்னுடைய திருப்தி உனக்கு திருப்தி இல்லையா? ரொம்ப திருப்தி. இது செல்லம்மாள். பொதுவா சொல்லும் போதே சொல்ல வந்ததை சேர்த்து சொல்லிவிட வேண்டும் கணவர்கள் மனைவிடம் சொல்லும் போது என எண்ணி மேலும் மொழிந்தார் பாரதியார். எல்லோரும் சமமென்று எண்ணிடவே வேண்டும் செல்லம்மா, எல்லோரும் சமமென்று எண்ணிடவே வேண்டும். ஏற்றமாக தாழ்வாக எண்ணிடவே வேண்டாம். உள்ளதை உள்ளவாறு நன்குரைத்த பின்பும் உள்ளதை உணர்ந்தும் வேறொன்று உரைத்தல் வேண்டாம். மக்களால் முடியாததாக மொழிந்திடுவார் நன்கு. பாரதியார் சொல்றார், மக்களால் முடியாததாக மொழிந்திடுவார் நன்கு, தன் தப்பை தப்பென்று ஏற்றுக்கொள்ள மாட்டார். மக்கள் தன் தப்பை தப்பென்று ஏற்றுக்கொள்ள மாட்டார். வேதந்தான் பார்க்காதே செல்லம்மா, வேதந்தான் பார்க்காதே செல்லம்மா என்று வேதம் போல் எடுத்துரைத்தார் பாரதியார் நன்கு. பாரதியே, உன் படைப்புகளை படிக்கும் போதே வீரம் பதிவாகிறது. துடிப்பாய் மனமும் எழுச்சி பெற்று எழுகிறது. ஆற்றொழுக்காய் அழகாக நீரோட்டமாய் ஓடும். ஊற்றாக அமிர்த சுரபியாய் பலவுமே கொடுக்கும். உன்னுள் உனை பார்க்கும் உளம் பெற்ற பாரதியே, உன்னுள் உனை பார்க்கும் உளம் பெற்ற பாரதியே, தொலைதூர பார்வையோடு நிகழ்வுறு நினைவு பெற்றவனே, தேசத்தை தன் தேகமாய் பார்த்தவனே, பாட்டு திறத்தால் செப்பனிட்டு செதுக்கிய சிற்பியே, சாதி மதங்களை கடந்து மனிதத்தை நேசித்தவனே, தக்க நேரத்தில் தகுந்தபடி இலக்கிய பாதையை வகுத்தவனே, எளிமையில் ஏற்றமாய் கவி என்றும் இளங்கும், வலிமையாய் வாகாய் அவை என்றும் பேசும் பாரதியே, உன் பாடல்கள் பாங்காய் ராகம் பாடும். கதைகள் கருத்தோடு காட்சியை காட்டும். கட்டுரைகள் உள்ளதை உள்ளவாறு உரைக்கும். படைப்புகள் நிறைவாக நெஞ்சினிலே பதிக்கும். பாரதியே, பாரத நாடு பழம்பெரும் பூமி. பாரத நாடு பழம்பெரும் பூமி. பாரதி பூமி கவி தரும் பூமி. பாரதி பார்த்தி, படைப்புகளில் பார்த்தி அவர்தான் பாரதி. படைத்திட்ட உயிர் பெழுத்தால், படைத்திட்ட உயிர் பெழுத்தால் பாரினிலே என்றென்றும் பாரதியார் வாழ்கின்றார் என்று பல்லோர் பகர்கின்றார் பதிக்கின்றார் நன்கு. வாழிய பாரதி. நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரு, சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. சிறப்பையா, சிறப்பு. நன்றி நன்றி. மன்னர் கொடுத்த பணத்திற்கு தண்ணீர் இல்லா நூல் வாங்கி தந்தார் பாரதி என்றீர்கள். செல்லம்மாவும் கோபத்தில் செல்லமாக கோபிக்க பாரதி நூல்கள் கொடுத்துட்டார்.
15 ரூபாய் பணத்துடனே 500 ரூபாய் பணத்தினிலே 15 ரூபாய் கொடுத்துட்டார். வாழ்ந்தபோது பாரதி எப்படி வாழ்ந்தார்? இப்போ நான் இருக்க நீலகண்டத்தம், நான் எப்படி வாழறேன்? எப்படி வாழ? நான் பாரதி எப்படி வாழ்ந்தார்? அவர் கவிதைகளை என்ன சொன்னாரோ அந்த மாதிரி பாரதி பாரதியாகவே வாழ்ந்தார். பாரதி பாரதியாகவே நாம அதை கற்றுக்கொள்ளக்கூடியதுன்னு கேட்டாக்கா, பாரதி எப்படி பாரதியாராக வாழ்ந்தாரோ அது மாதிரி நான் நீலகண்ட தமிழனாகவே வாழணும். தக்கோலம் ஜனநாதனாகவே வாழணும். ரொம்பவும் கடினமான ஒரு விடயம். அதாவது சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்வோம் சொல்றது சுலபமா இருக்கும். ஆனா நாம மாதிரி நாமளே வாழணுன்றது, நாம சொல்ற மாதிரி அடுத்தவங்க சொல்ற மாதிரி நாம சொல்ற மாதிரி நாம வாழணுன்றது அடுத்தவங்க சொல்ற வாழ் ரொம்ப கடினம். ஆனா பாரதி வாழும்போது பாரதியாகவே வாழ்ந்தான். பார்க்க முடியல என்பதை மிக அழகாக எடுத்து. அதுக்கு முன்பு கூட ஒன்று சொன்னேன், அந்த விலங்குகள் எல்லாம் கொடுத்தாருன்னா அந்த அந்த பறவைகள் எல்லாம் விடுதலையாக அடிமையாக இல்லை. எனவே சரி, நீ விடுதலை பெற்றிருக்க, நீ சாப்பிடு, நான் அடிமை, எனக்கு எதுக்கு சோறு அப்படின்னு கொடுத்திருப்பாருன்னு சொன்னேன். மிகச் சிறப்பான ஒரு கருத்துரையும் கவிதை உரையும் மிக அழகாக வழங்கினீர்கள் ஐயா. நன்றி. மகிழ்ச்சி. நன்றி. மகிழ்ச்சி. நன்றி ஐயா. நன்றி.